வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எம்பெருமான் நாராயணர் கருணையினாலும் உங்களோட பேராதரவுனாலையும் நம்ம மார்கழி மாதத்தோட தொடர் பதிவுகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ பகுதி 1லேருந்து இது வரைக்கும் நம்ம 7 பகுதிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன திருப்பாவை, திருவம்பாவை, அதோட சிறப்பு தகவல்கள், கோயில்கள் பற்றின தகவல்கள், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பாசுரங்கள், அதோட அந்தந்த ஆழ்வார்களை பற்றின குறிப்பை தான் நம்ம சிறப்பு தகவல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களோட பேராதருக்கும் ரொம்ப நன்றி. நடுவில் நம்ம பெருவிழாவாக கொண்டாடப்பட அனுமன் ஜெயந்தி வந்தது, அதுவும் போட்டிருந்தோம். அதுக்கும் நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம சிறப்பு தகவல் கொடுக்குறதும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அது நல்லாவும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சார் இப்படி தான் கும்பிடணும்னு போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சில தகவல்லாம் எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நான் நானாக கொடுக்கல, குருக்கள்கிட்டையும் பழைய ஐயர்கிட்டையும் கேட்டு தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம பகுதி 8ல் என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான். பட்டு ஆழ்வார்களோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கனால பூதத்தாழ்வாரை பற்றி நம்ம சிறப்பு தகவலில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பூதத்தாழ்வார் ஏன் அவருக்கு அந்த பேர்னா, அதாவது ஒரு தாயின் கருவில் இல்லாமல் சுயம்பு மூர்த்தியாக யார், எம்பெருமான் நாராயணர் இந்த உலகக்கு அனுப்பியவர் தான். அவர் என்னன்னா கையில் கதை வச்சிருப்பார் இல்லையா, அதோட அம்சம்தான் பூதத்தாழ்வார். அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திருவம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகாப்பாய் என்னானை எண்ணறையன் இன்னமுதன்று எல்லோமும் சொன்னோ எங்கேன் வெவ்வேறாய் இன்ன துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையற்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அதாவது மாணிக்கவாசகர் எந்த பாடல்லையும் அதே மாதிரி தான் போட்டுட்ருக்காரு. ஏன்னா இன்னும் தோழிகள் எழுந்திருக்கவில்லை. சில பேர் கூப்பிட்றாங்க, சில பேர் கூப்பிடல. நீ இப்போ தூங்கிட்டு இருக்கிற அந்த தோழியை பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னென்னலாம் பேசின. பல அமரர் உள்ளற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய். அதாவது உலக மக்கள் எல்லாமும் அந்த சிவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த அதிகாலையில் நீ என்னென்னலாம் பேசின. தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை எண்ணறியன் இன்னமுதன்று எல்லோமும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கே, இது என்ன நியாயம்? நீ எப்போ கடையை திறப்ப, சீக்கிரமா உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாணிக்கவாசகர் தோழிகிட்ட. அது ஒரு சகலமான ஒரு இது. நிறைய பேர் டீட்டெயில்டாக விளக்கம் கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அடுத்த பாசத்திலும் தரேன். இப்போ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரம். கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டோ கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இதுலேயும் ஆண்டாள் நாச்சியார் அந்த தூங்கிட்டு இருக்கிற தோழியை பார்த்து சொல்கிறாங்க, பொழுதெல்லாம் புலந்துருச்சு, பறவைகள்லாம் கீஸ் கீஸ் கீஸுன்னு அந்த காலையில் பறவைகள்லாம் அந்த சத்தம் அவ்வளோ. இப்போ எங்கே நம்ம ரோட்டில் போனால் கேட்குது, வண்டிங்க சத்தம் தான் கேட்குது. அந்த காலத்துலலாம் ஒன்றும் இல்லை இல்லையா. இயற்கையை அந்த காலத்தில் அப்படி ரசித்து எழுதியிருக்காங்க ஆண்டாள். பறவைகள்லாம் முழிச்சு கீசு கீசுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுங்க பேசின பேச்சு கூடவா உனக்கு கேட்கல? அப்படி என்ன உன்னை தூங்கிட்டு இருக்க ஒரு பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, ஆயர் குலத்தில் என்ன பிரதானமானது? தயிர். தயிர் கடையிறது. அந்த தயிர் கடையிற சத்தம் கூடவா உனக்கு கேட்கல? தயிர் கடையும் அந்த சத்தம் கேட்கலையா உனக்கு? சீக்கிரம் ஏஞ்சி வா. அப்படி என்ன உனக்கு தூக்கம்? வா, எம்பெருமான் நாராயணரை பார்த்து அவர்கிட்ட அருள் புரிந்து நம்ம முக்தி பெறுவோம் சொல்லி யாரு, ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்கிறார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அங்கே பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பூதத்தாழ்வார். ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். 3 ஆழ்வர்களை தொடர்புப்படுத்திய ஒரே பதிவு. அது முதல்லே போட்டிருந்தோம். ஐ திங்க் பகுதி 4ல் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூவர்
எப்படி நாயன்மார்களில் வந்து சிறப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் சிவனுக்குன்னு 4 பேர் சொல்கிறாங்களோ 4வர்ன்ற மாதிரி, அதே மாதிரி ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் வந்து இந்த மூவரை பற்றி தான் முதல்ல தோன்றி மக்களுக்கு எல்லாமே உயர்த்தவங்க. இவர் எங்க பிறந்தாங்கன்னா திருக்கடல் மல்லையில பிறந்தார். திருக்கடல் மல்லைன்றது இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற மகாபலிபுரம். அந்த மகாபலிபுரம் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, திருக்கடல் மல்லையை வந்து எப்படி மகாபலிபுரமா ஆக்குனாங்கன்னா, திருக்கடல் மல்லை பல்லவ மன்னர் அவரோட ஆட்சியில கீழ் வந்தது. மகேந்திரவர்ம பல்லவர் அவர் என்ன பண்ணாரு, பல்லவ காலம் எல்லாமே சிறப்புடைய சிற்பத்துக்கு பேர் போனதா ஆக்கணும்னு அவர் மாத்தினாரு. இது வந்து கடற்கரை பக்கத்திலே இருக்கிறதுனால இங்க நாம இதை பண்ணோம்னா நமக்கு மக்கள் நிறைய பேர் வந்து பின்னாளில் இது வந்து நமக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த திருக்கடல் மல்லை என்ன பண்ணாரு, சிற்பங்களால எல்லாமே மாத்தினாரு. இவரு பண்ணதுதான் இந்த மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் பண்ணதுதான் என்னது, அந்த அர்ஜுனன் தபசு, அர்ஜுனன் தேர் கல்லுலயே பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த இப்பவும் நமக்கு இருக்கு. இப்பேற்பட்டவங்களும் வந்து வாய்ப்பிழக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கிறது மகாபலிபுரம் தான். ஏன்னா காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னவன் தான் இந்த இடமும் அவருக்கு வந்தது. அதனால ஏன் இன்னொரு பேரு மகாபலின்னு வந்ததுன்னா, அதை ஆண்ட அரசன் மகாபலி, அவரோட பேரால் தான் நம்ம இன்னைக்கும் மகாபலிபுரம் கூப்பிட்டு இருக்கோம். இவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க பாசுரம். அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி ஆய்மலர் கொண்ட ஆர்வம் செறிந்த மனத்தராய் செவ்வே அறிந்த அவன் தன் பேரோதி ஏத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே காராத வண்ணன் கழல். என்ன போட்டிருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட்ல, பஞ்சபூத தத்துவத்தை எப்படி அடக்கணும்னு சொல்லி அதுதான் சொல்ற பாருங்க. அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி, 5 பஞ்சபூதத்தை தான் அவர் சொல்றாரு. எப்படி அடக்கணும், ஆய்மலர் கொண்டார்வாம் செறிந்த மனத்தராய் செவ்வே. இன்னொன்னு, இவர் மங்களாசாசனம் பாடிதான் பல கோயில்களை வந்து மங்களாசாசனம் பண்ணார் இல்லையா. மங்களாசாசனத்தோட விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். அவர் எப்படி அழகா எழுதியிருக்கு பாருங்க. பின்னால் அருநரகம் சேராமல் பேதருவீர் முன்னால் வணங்க முயல்மினோ பன்னோல் அளந்தானை கார்கடல் சூழ் ஞாலத்தை எல்லாம் அனந்தான் அவன் சேவடி. பெருமாளை எப்படி அழகா இது மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பாருங்க. பின்னால் அருநரகம்னு என்ன, பின்னாடி நம்ம நரகத்துக்கு போகாம சொர்க்கலோகத்துக்கு போனோம்னா இப்பூவுலகில் என்ன பண்ணணுங்கிறத அப்பவே அழகான தமிழ் சொற்களால் எழுதியிருக்காரு பாருங்க. நீ எப்பேற்பட்டவன், பூலோகத்தை ஒரு காலால் அளந்த, வானுலகத்தை ஒரு காலால் அளந்த, கடைசியில் என்ன பண்ண, மகாபலி சக்கரவர்த்தியை நீ என்ன பண்ண, தலையில வச்சு அவரோட செருக்க அடக்கி 3வது உலகத்துல பாதாளத்தையும் அளந்தவன் நீ. அப்படி மங்களாசாசனம் பண்றாரு. மங்களாசாசனம்னா என்னன்னா, கோயில்ல வந்து திருப்பணி செய்யும்போது அந்த விக்கிரகத்துக்கு அர்ச்சனைன்றது ஒரு இது, அபிஷேகமும் ஒன்று இருக்கு, திருமஞ்சனம் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி மங்களாசாசனம் தமிழ் பாடல்களாலேயே அந்த மூலவரை பிரதிஷ்டை பண்ணி பண்ணதுதான். நன்றி, வணக்கம்.